Hi மக்களே, welcome back to our channel. அவங்கெல்லாம் வந்தோடனே வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாய்நறி அண்ணான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களோட அப்ரோச்சே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்ற இடத்துல ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்காதவங்க வெளியே நிறைய பேர் இருக்காங்க. கம்மி ரேட்லயே நம்ம இதால கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்கலாம். ஸோ அந்த தாளிப்பு ஃப்ளேவரோட சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். இது செம்ம கண்டென்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி ஒரு சோசியல் மீடியா ஃபேமிலி தான் இவங்க. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல 2 லட்சத்துக்கும் மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபேமிலியா ஃபன் ஓரியன்டா நிறைய ரீல்ஸ் பண்ணுவாங்க. நானுமே பார்த்திருப்பேன், நீங்களும் பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே சோசியல் மீடியால இருக்கவங்க ஒரு பொட்டிக் ஓபன் பண்ணுவாங்க, காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரி, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஏன் ஃபுட் பிசினஸ் சூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. அதை பத்தி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம். அதே மாதிரி நம்ம மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கடையோட பேரு தங்கமீன் உணவகம். இந்த கடை கரெக்டா 4th அவென்யூ அசோக் நகர்ல லொகேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா HP வேர்ல்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் மீட் அண்ட் மீட்க்கு ஆப்போசிட்ல இருக்கும். இந்த கடையை பத்தி நம்ம மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இடத்துல சாப்பிட்டு இருக்கீங்க இல்லையா, டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் ப்ரோ? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அவரு இன்ஸ்டாகிராம்ல அவரு ஃபாலோவர். நான் அவர் 2-3 வாட்டி நான் பார்த்தேன். நான் இந்த பக்கம் போகும்போது சரியா கவனியில சவாரி இருந்ததுனால பார்க்க முடியாம இருந்தது. நீ தான் ஃப்ரீயா இருந்தது, சரி தேடிட்டு தான் வந்தேன். இந்த லைன்ல எங்கேண்டு வந்தேன். நல்லா தான் இருக்கு. அந்த காசுக்கேற்ற கரெக்டான இது ஆவரேஜா கரெக்டா இருக்கு. சாப்பிடலாம். எங்களை மாதிரி மக்கள் நிறைய பேர் நல்லா சாப்பிடலாம். கரெக்டா இருக்கும். லஞ்ச் டைமுக்கு ஒரு பரிமாறது நல்லா இருக்கும். நான் வெஜிடபிள் பிரிஞ்சி, இது தக்காளி சாதம், முட்டை நல்லா இருக்கும். நான் கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். டேஸ்ட் நல்லா ஒர்க் இல்லைனாக்கா நான் இங்கே தான் அதுவும் இல்லாத முட்டை தொக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மற்ற ஹோட்டலில் சாப்பிட்றத விட இங்கே வீட்டு சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப அடித்தட்டு மக்கள்லாம் இங்கே சாப்பிடலாம். டிரைவர்ஸு, அப்புறம் கூலி வேலை செய்கிறவங்க, அவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்க ட்ரை பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? லெமனு, பிரிஞ்சி, தக்காளி 3மே நல்லா இருக்கும். லெமன் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது லெமன் சாதமும் அந்த முட்டை தொக்கும் தான். என் பேர் பார்த்திபன் மேடம். நான் KK நகர்லேருந்து வரேன். நான் இவங்க சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. ஸோ KK நகர்லேருந்து டெய்லி எனக்கு மட்டும் இல்லாமல் என் பக்கத்தில் இருக்க கடையில் இருக்கவருக்கும் சேர்த்து வாங்கிட்டு போறேன். நான் இங்கே சரௌண்டிங்ல இந்த ரேட்டுக்கு கிடைக்கல. பட் இது டேஸ்டும் நல்லா இருக்கு, ரீசனபிள் பிரைஸாவும் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே சிரிச்ச முகத்தோட பேசுறாங்க இல்லையா? அதுதான் மெயின் பிளஸ் அவங்களுக்கு. அது நல்ல அந்த ஒரு இன்விடேஷன் நல்லா இருக்கு. வரும்போது நம்ம வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட கூப்பிடும் போது நம்ம இன்னும் நிறைய சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியே தோணுது. நல்லா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு, அவங்களோட அப்ரோச்சும் நல்லா இருக்கு. என்னதான் சோசியல் மீடியால இருந்தாலுமே அவங்க அந்த ஒரு இதுவா இல்ல. சில பேர் கொஞ்சம் திமிரா இருப்பாங்க, செலிபிரிட்டி. இல்ல, அந்த செலிபிரிட்டின்ற ஒரு இது அவங்க கொஞ்சம் கூட அவங்க மைண்ட்ல இல்ல. அது நம்ம கிட்ட ஒரு பல வருஷம் பழகின ஒரு ரிலேஷன் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுறாங்க. அந்த அவங்க எல்லாம் வந்தோடனே வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாய்நறி அண்ணான்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களோட அப்ரோச்சே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்ற இடத்துல இருக்க மாதிரி இல்ல, பட் இங்க நல்லா இருக்கு. வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. உங்க பேருண்ணா? என் பேர் மணிமா. உங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி. அவ்வளவு ஃபேமஸ்லாம் கிடையாதுமா, ஏதோ கொஞ்சம். ஆனா இங்க உங்க கடை பேரு கரெக்டா எங்க லொகேஷன் இருக்கு அது மட்டும் சொல்லிடுங்க. நம்ம கடை பேர் தங்கமீன் உணவகம். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நம்ம அசோக் நகர் R3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு நியர்பை முன்னாடி. இது 4th அவென்யூ புதூர் ஹைஸ்கூல் பஸ் ஸ்டாண்டுக்கு லெஃப்ட் சைட்லயே இருக்கும் நம்மளோட கடை. டைமிங் எப்பனா? என்ன டைமிங்ல இருந்து? டைமிங் ஒரு 12 மணில இருந்து ஒரு 3-3:30 வரைக்கும். என்னெல்லாம் கிடைக்கும் உங்க கடைக்கு வந்தா? நம்ம கடையில வெரைட்டி ரைஸ் எல்லாமே இருக்குமா. லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், புதினா சாதம், பிரிஞ்சி சாதம், அப்பளம், மீன் வறுவல் இருக்கும், மீன் தொக்கு இருக்கும், வறுத்த முட்டையும் இருக்கும். என்ன பிரைஸ்க்கு நான் கொடுத்துட்டு இருக்கீங்க? சாப்பாடு எல்லாமே 30 rupees ஆமா. சாப்பிட்டீங்கன்னா 30 rupees. பார்சல் ஒரு சில பேருக்கு 35 rupees. சில பேர் பாக்ஸ்ல கேட்பாங்க, அவங்களுக்கு 40 rupees. ஸ்பூன் அந்த மாதிரி எல்லாமே வச்சு கொடுத்துருவோம். ஆனா நீங்க திடீர்னு ஒரு 25 days ஒரு 1 monthக்குள்ளதான் இந்த ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்க இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? திடீர்னு எதுக்கு இந்த ஒரு ஷாப்? எப்பவுமே ஒரு சோசியல் மீடியால இருக்கவங்க
பொட்டிக் ஓபன் பண்ணுவாங்க, காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான் பண்ணுவாங்க. நீங்க ஏன் ஃபுட் வந்து சூஸ் பண்ணீங்க? இல்லை, நான் ஆக்சுவலி இப்போ வரைக்குமே ஆட்டோ தான் ஓட்டுறேன். நான் ஒரு 9 இயர்ஸாக ஆட்டோ ஓட்டுறேன். என் நண்பன் அவன் தான் இது வரைக்கும் என் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் கூட பார்த்துட்டு இருக்கான். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் எங்களுக்கு இந்த சாப்பாடு பிஸ்னஸ் கொஞ்சம் பண்ணலான்ற ஐடியா வந்தது. ஏன்னா கொஞ்சம் கம்மி ரேட்ல மக்களுக்கு கொடுக்கலாமே. ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்காதவங்க வெளியே நிறைய பேர் இருக்காங்க. கம்மி ரேட்லயே நம்ம இதெல்லாம் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடு அவங்களுக்கும் கிடைக்கணும். அதை நம்ம தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ண முடியாது. சரி, ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு கரெக்டான ஒரு குறைஞ்ச ரேட்டு ஒரு 30 rupees. இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு பசி ஆத்தணும், ஒரு துப்புரவு பணியாளர்களும் சரி, ஒரு சின்ன கூலி வேலை செய்யறவங்க ஒரு கடையில போய் அவங்களோட பசியை ஆத்துறதுக்கு ஒரு டீ பிஸ்கெட் சாப்பிடுவாங்க, 20 ரூபா வந்துடும். அதே ஒரு 10 ரூபா கூட போட்டு வந்தீங்கன்னா நம்ம கடையில நீங்க வயிறார சாப்பிட்டு போகலாம். அந்த ஒரு கான்செப்ட் தான். 30 ரூபா கொடுத்தா இந்த கடையில போய் திருப்தியா சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மைண்ட் வரணும். ஃபைனலா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இவங்க கிட்ட வந்து 7 வகை சாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம முட்டை தொக்கு, மீன் வறுவல், அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் கொடுக்குறாங்க சைடிஷ்க்கு. ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 30 rupeesக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்சல் மட்டும் 10 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்காங்க. 30 rupees அப்படிங்கிறது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ் தான். நம்ம வந்து 35க்கு ட்ரை பண்ணிருக்கோம், 40க்கு ட்ரை பண்ணிருக்கோம். இந்த ஒரு பிரைஸ் வந்து இங்கதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். கண்டிப்பா வந்து டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். ரிவ்யூல எல்லாமே சொல்லியிருந்தாங்க. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. தயிர் சாதம், புதினா சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், இது வந்து புளி சாதம், இது வெஜ் பிரிஞ்சி, மீன், முட்டை தொக்குலாம் செம்மையா இருக்கு. அதோட வத்தல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியல. அவங்க ஸ்பெஷல் ரைஸ் புதினா ரைஸ் சொல்றாங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பச்சை கலர் புதினா சாதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். செம்மையா இருக்கு. புதினா வந்து துவையல் மாதிரி பண்ணி அரைச்சு அதுல வந்து ரைஸ் போட்டு கலரி இருக்காங்க. அந்த புதினாவோட ஃபிளேவர் வந்து சூப்பரா இருக்கு. ஓவரா குக்கா இருந்தா ஒரு மாதிரி கசப்பா இருக்கும். கரெக்டா குக் பண்ணிருக்காங்க, வதக்கி அரைச்சிருக்காங்க. அந்த தாளிப்பு ஃபிளேவரோட சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. இது வந்து நிஜமாவே ஸ்பெஷல் ரைஸ் தான். புதினா ரைஸ் ஆரம்பமே அமக்கலமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் இங்க வந்ததுல இருந்தே பாக்குறேன். ஒரு 4-5 பேர் வந்து தக்காளி சாதம் தான் மீனா சாப்பிட்டுட்டு போறாங்க. அந்த ஒரு தக்காளி சாதத்தை சாப்பிட்டு பார்த்துலாம். தக்காளியோட ரேட் எல்லாருக்குமே தெரியும். கிலோ வந்து 80 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதனால இது ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். தக்காளி சாதம் நல்லா இருக்கும். தக்காளியோட ஃபிளேவரோட தொக்கு மாதிரி பண்ணிதான் கலரி இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுதான் கிரேவி மாதிரி அந்த முட்டை தொக்கு பண்ணிருக்காங்க. அதே கிரேவில போட்டு கலரி இருக்காங்க. அதனால டேஸ்ட் வைஸ் செம்மையா இருக்கு. எனக்கு வந்து அண்ணா சொன்னாரு ஸ்கூல் டேஸ் வந்து ஞாபகப்படுத்தும், அந்த மாதிரிதான் இருக்கும் ஃபிளேவர். அதே மாதிரிதான் இருக்கு. எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு இந்த மாதிரி தக்காளி சாதம் தான் கொடுத்து அனுப்புவாங்க. அதே டேஸ்ட் தான் இருக்கு. அடுத்தது வந்து லெமன் சாதம் தான். அப்படியே இப்படி வரிசையா போலான்னு வந்துட்டேன். லெமன் சாதம் வந்து அப்படியே பயங்கர கலர்ஃபுல்லா எல்லோயிஷா இருக்கு. உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. லெமன்ல வந்து தாளிப்போட காரம் தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் மைல்டா இருக்கும்னு. நல்லா இருக்கு. அதே மைல்டா தான் கொடுத்துருக்காங்க. அந்த லெமனோட ஃபிளேவர் நல்லா இருக்கு. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நேச்சுரல் ஜூஸ் வச்சுதான் பண்றேன்னு சொன்னாங்க. எதுவுமே ஆர்டிபிஷியலா அந்த பவுடர்லாம் சேர்க்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரிதான் இருக்கும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து தூக்கலா போட்டாங்க. அப்படி தட்டும் போது எக்ஸ்ட்ராவா விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான். மற்றபடி சூப்பரா இருக்கு. இந்த முட்டை தொக்கு இந்த உள்ளெல்லாம் சாப்பிடுறதுக்கு செம்மையா இருக்கும். அடுத்தது சாம்பார் சாதம் தான். இவங்க கிட்ட இதுவும் ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்றாங்க. நல்லா கலக்கலன்னு கொடுத்துருக்காங்க. சாம்பார் சாதத்தோட அந்த மீன் சாப்பிடும் போது செம்மையா இருக்கு. மீன் நல்லா கிளீன் பண்ணிருக்காங்க. அந்த உப்பு காரம் எல்லாமே உள்ள இறங்கி இருக்கு. டேஸ்ட் வைஸ் செம்மையா இருக்கு மீன். இந்த மீன் வந்து 25 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன மீன் வந்து வச்சிருக்காங்க. அது 2 பீஸ் வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. முட்டை தொக்கு வந்து 15 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வந்து கிரேவியோட கொடுக்குறாங்க. கேட்டா கிரேவி தான் செம்மையா இருக்கு. கிரேவி தாங்க ஹைலைட்டே. இந்த தக்காளி சாதத்தோட எல்லாம் செம்மையா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு. வந்து புளி சாதம் தான் சாப்பிட போறேன். புளி சாதமும் வத்தலும் சேர்த்து சாப்பிடலாம். புளி சாதம் வந்து நல்லா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கு. அந்த தனியாவோட ஃபிளேவர் வந்து அதிகமா இருக்கு. வீட்டு ஸ்டைல்லயே குக் பண்ணிருக்காங்க. அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அந்த கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி போட்டிருக்காங்க. அதோட ஃபிளேவர் சூப்பரா இருக்கு. புளியோட டேஸ்ட்டுமே செம்மையா இருக்கு.
எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு புளியோர யூஸ்வலா ரொம்ப பிடிக்கணும், உங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்தபடியா பிரிஞ்சியும் தயிர் சாதமும் மிச்சம் வச்சிருக்கேன். பிரிஞ்சிக்கு ரைத்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். ரைத்தா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய தயிர் போட்டு குடுக்குறாங்க, ஆனியன் வந்து கம்மியா போட்டிருக்காங்க. அந்த ரைத்தாவோட ஒரு பெரட்டி பிரிஞ்சிய சாப்பிடுவோம். பிரிஞ்சுமே வந்து புழுங்கல் அரிசியில தான் பண்ணிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருக்கும். பிரிஞ்சி அந்த ஹோம் மேட் மசாலா தான் போட்டு பண்ணிருக்காங்க. ஓவரா வந்து அந்த கரம் மசாலா இதெல்லாம் போடல. புழுங்கல் அரிசியில சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி டெய்லியுமே நம்ம சாப்பிடலாம். பாஸ்மதி ரைஸ் அப்படின்னும் போது நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ட்ரை பண்ண முடியும்ன்றதால இவங்க வந்து அந்த முழுக்க எல்லாமே சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி. முட்டை தொக்கு வந்து அப்படியே கெட்டியா கொடுத்துருக்காங்க. தண்ணியான கன்சிஸ்டன்சி இல்லாம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு காரசாரமா கொடுத்துருக்காங்க. அந்த முட்டையிலயும் அந்த அடுத்தது தயிர் சாதம். என்னடா இது இப்படி இருக்கு? தயிர் சாதமே செம்மையா இருக்குங்க. தயிர் வந்து நிறைய போட்டு கலரி இருக்காங்க. யூஸ்வலா தாளிப்பு போடுவாங்க, கடுகு முட்டை போட்டு தாளிச்சிருக்காங்க. ஆனா செம்மையா இருக்கு டேஸ்ட் வைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதத்தை பொறுத்த வரைக்கும். மத்த வாரத்துக்கு ஒரு நாள் டயர்ட் ரைஸ் மட்டும் லஞ்சுக்குலாம் நான் சாப்பிட்டுருக்கேன். இப்ப இனிமே வந்து மழை காலம் அப்படின்றதுனால நம்ம தயிர் சாதத்தை மறக்க முடியாது. அப்பயும் நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. சாப்பிடுறது டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்தது. என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதினா சாதமும் தக்காளி சாதமும் சான்ஸே இல்ல, செம்மையா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா இருந்தது. மத்த எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்தது. என்ன சொல்றது, எல்லாமே ஹோம் ஸ்டைல்ல தாங்க இருந்தது. எதுவுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிலாம் சொல்லவே முடியல. அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க, ஓன் மசாலா தான் யூஸ் பண்றேன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இருந்தது. கண்டிப்பா அந்த அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். வேற என்ன சொல்றது, எவ்வளவு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ல சந்திக்கலாம். பாய்.